அண்மையில் காவேரி இன்ஸ்டியூட் ஆஃப் டைஜஸ்டிவ் சயின்சஸ் அப்படிங்கிற பேரில் காவேரி ஹாஸ்பிட்டல் சார்பாக உள்ள ஒரு கான்ஃபரன்ஸ் நடத்தினாங்க. பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு. நம்ம மருத்துவர் இல்லை, ஆனால் ஒரு பார்வையாளராக, ஒரு பத்திரிகையாளராக போக வேண்டிய ஒரு வாய்ப்பும் வசதி இருந்துச்சு. அது என்னென்னா, மிக முக்கியமான சில விஷயங்கள். அந்த டைஜஸ்டிவ்ங்கிறது வந்து உணவு பாதை என்பது வாயில் ஆரம்பித்து ஆசினி வாய் வழியாக வருது. கிட்டத்தட்ட சில பேர் 6 பகுதியாக பிரிக்கிறாங்க, 7 பகுதியாக பிரிக்கிறாங்க, 10 பகுதியாக பிரிக்கிறாங்க. வாய், அதுக்குள்ளே உள்ள பல், அது மாதிரி சில விஷயங்கள். அடுத்தாப்புல வந்து தொண்டைக்கு அடுத்து இந்த உணவு பாதை குடலுக்கு இடையில் உள்ளது. குடலுக்கும் அந்த சிறுகுடல், பெருகுடல், மலக்குடல், அப்படி ஆசினி வாய், அது மாதிரி போயிட்டுருக்கு. இதில் என்னாச்சா, உலகத்தில், இந்தியா மட்டும் உலகத்தில் 70% பேர் வந்து இந்த ட்ராக்கில் வந்து ஏதேனும் ஒரு காரணத்தினால பிரச்சனை வருதுன்னு சொல்கிறாங்க. வயிற்றுப்பீடி சார், புளிச்சேப்பமாக வருது, பூத்துன்னு போகுது, உட்கார முடியல, பயிற்சி பிரச்சனை, எல்லாம் வரிசையாக சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் இதில் அந்த 70% மருத்துவரை அணுகி, அதாவது மருந்தை அணுகி செல்வது, மருத்துவரை அணுகவில்லை, மருந்தை அணுகி செல்வதற்கு வந்து பாதி பேர் தான். சரி, ஒன்று பக்கத்தில் இருக்கிற கொஞ்சம் பூண்டை தட்டி போட்டு சாப்பிட்றது, பூண்டு துவையல் சாப்பிட்றது, அப்புறம் அடுத்தாப்புல ஓமத்திராவகம்னு சொல்லிட்டு அதை பண்ணிக்கிறது, அவ்வளோ இஞ்சி கிஞ்சி ஏதோ போட்டுக்கிட்டு அவங்களாம் கைக்கு கிடச்சது, காலு கிடச்சது ஏதோ பண்ணி கிடக்கிறாங்க. அப்புறம் மூலிகை இன்னும் நிறைய வாட்ஸ்அப் வைத்திகள் நிறைய ஐடியாக்கள் கொடுப்போம். அதனால் ஐடியா கொடுக்க ஆரம்பிச்சாங்களே, கொடுத்துட்றாங்க, ஏதோ பண்ணிட்டு ஓடிட்டுருக்கு. எங்கே இழுத்துட்டு போய் கொடுதான் இது ஏகப்பட்ட பிரச்சனைகள் என்ன ஆகி போச்சுன்னா, அது லேயர் வேறு சொல்கிறாங்க. அந்த உணவு பாதை ஃபுல்லாக மியூக்கஸ்ன்னு சொல்லிட்டு வளவன்னு போகக்கூடிய அளவுக்கு அந்த மியூக்கஸ்ன்னு சொல்லக்கூடிய சளி பொருள் இருக்கக்கூடியது. அடுத்தாப்புல ஒரு அந்த ஸ்ட்ராங்கு வால், அப்புறம் அங்கேருந்து உரியக்கூடிய பொருள், இப்படியெல்லாம் போயிட்டுருக்கு. இல்லை ஏதேனும் ஒரு காரணங்களா கிடைக்குதுங்கிறதுனால பூந்து அடிச்சிடுறது. ஐயோ நிறைய கிடைக்காதுன்னு கிடைச்சி போச்சுன்னு பூந்து அடிச்சிடுறது. இல்லையா, வேலை இருக்குது, 100 வேலை இருக்குது, அப்படியே சாப்பிடாமல் இருந்துடுறது. அப்புறம் கண் விழிக்கிறது, வேலை பேரெல்லாம் இப்போ சாஃப்ட்வேர் குரூப்பில் கண் விழிச்சா கூட வந்து அங்கங்கே ஏதோ ஒரு கேண்டீன் பண்ணிடுறாங்க. இது எல்லாத்துலேயும் மொத்தத்தில் எங்கே போய் கண் விழிச்சிடுறது, வேலைத்தில் சரியான சாப்பாடு கிடைக்கல, வீட்டில் கோச்சிக்கிட்டு நிறைய பேர் சாப்பிடாம கிடக்குறாங்களாம். லேடிஸும் சரி சரி புள்ள மேலே கோச்சிட்டு, பொண்டாட்டி மேலே கோச்சிட்டு, இல்லை புருஷன் மேலே கோச்சிட்டு இருக்காங்களாம். அப்புறம் பல சமயத்தில் என்னாச்சா, இந்த கழிவறை என்று போகிறப்ப கிராமப்பகுதியில் சில பேர் கழிவறை கிடைக்கல, எனக்கு சரியாக வரல அப்படின்னு சொல்லிட்டு அதனாலே வந்து கழிவறைக்கு வந்து போகாமல் 2 நாள் 3 நாள் போகாமல் 1 வாரம் போகாமலாம் இருந்திருக்காங்க. இது என்னாச்சுன்னா, இப்போ டாக்டர்கிட்ட போனால் என்ன சார் சாப்பிட்டீங்களா, சாப்பிட முடியுதா, அப்புறம் இதில் பாத்ரூம் போகிறீங்களா, அது லோக்கலாக கூட கேட்பாங்க, பாத்ரூம் போனீங்களா, வெளியே முத்தம் போனீங்களா, நீர் பிரியுதா, இதனை கேட்பாங்க. இது இருந்து விட்டாலே 90% பிரச்சனை வர்றதே இல்லையா. ரெகுலர் சாப்பாடு ஒரு நாளைக்கு 2 முறைக்கு குறையாமல் கழிவறைக்கு போகணுமா. அதாவது கழிவறை என்பது வந்து பாத்ரூம் வந்து மழை கழிக்கணுமா. அது மாதிரி 3 மணி நேரத்திற்கு ஒரு முறை, அதிகபட்சம் ஒரு 5 மணி நேரத்துக்குள்ளே யூரினேஷன் பண்ணணும். 3 மணி நேரம் 5, அதுக்கு முந்தி அதிகமாக வந்துச்சுனாவே நீரிழிவு அதனை சில பிரச்சனைன்னு சொல்கிறாங்க. இப்போ என்னங்க பிரச்சனை, இப்போ என்னாச்சுன்னா, நம்ம வந்து இன்றைக்கி சாப்பிடக்கூடிய ஒரு சராசரி என்ன பண்ணுறோம்னா, நம்ம ஒரு 40, அதாவது ஒரு 1/2 கிலோ வந்து தானியங்கள், ஸ்டார்ச்சி தொடர்பான தானியங்கள், கோதுமையோ அரிசி, அந்த நவதானியங்கள் சாப்பிட்றோம். அடுத்து இன்னொரு 1/2 கிலோ என்ன செய்யறோம்னா, நிறைய காய்கறிகள், பழங்கள், கீரைகள், கிழங்குகள் சாப்பிட்றோம். ஒரு பால், மோர், தயிர், அந்த வகையாக்கள் 1 கிலோ வந்துடுது. அப்போ சென்னை மாநிலம் மட்டும் 1 கிலோ 1 கோடி பேருக்காகனா 1 கிலோ சாப்பிடுகிறார்கள், 1 கிலோ கழிவறை. அதை முறைப்படுத்தா அது இன்னொரு டாபிக், அது போயிடுவோம். அது அந்த மாதிரி சில விஷயம். இப்போ என்ன ஆகி போச்சுன்னா, இவ்வளோ பண்ணால் கூட நம்ம இன்றைக்கி சாப்பிடக்கூடிய சாப்பாடு வந்து என்னாச்சுன்னா, 1 கிலோ சாப்பிட்ணும்னு வச்சு அது 400 கிராம் சாப்பிட்டா போதுமா. நம்மளுடைய நடவடிக்கைகள், உடம்பு, வாகு, வேலைகள் தகுந்தாப்புல போதுமா. இப்போ கடின உழைப்பாளிகள், அவர்கள் கொஞ்சம் நிறைய சாப்பிட வேண்டியிருக்கு. இல்லை மென்டலி தான் இப்போ எல்லாமே வந்து கடினம் போட்டு தூக்குறது அந்த மாதிரிலாம் போகிறது, அதுக்கெல்லாம் நார்த் இந்தியன் வந்துட்டாங்க, அதை பார்த்துட்ருக்காங்க. நம்ம ஆட்கள் வந்து ஒரு ஒரு ஒயிட் காலர் ஜாப் தான் நம்ம லைக் பண்ணுறோம். அப்படி போகும்போது 40% சாப்பிட்டா போதுமா. இன்னொரு வேடிக்கை என்ன, நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் வந்து அப்படியே அத்தனையும் 100% செரித்து விடுவதில்லை. ஒரு ரஃபாக சொல்கிறாங்க, இந்த மீன் சாப்பிட்டாங்க, அதாவது ஒரு மட்டன் சாப்பிட்டா 48% தான், 48% தான் செரிக்குதான். அடுத்தாப்புல ஒரு சிக்கன் சாப்பிட்டாக்கா ஒரு 70-72% தான் செரிக்குதான்.
அப்புறம் பீஃப் இருக்குது பாருங்கள், அது ஒரு 80% செரிக்குதான். 100% செரிக்கக்கூடியது வந்து நேச்சரில் சாப்பிட்டது அத்தனை செரிக்கக்கூடியது போர்க் என்று சொல்லக்கூடிய பன்றி இறைச்சி தான் 100% செரிக்குதான். அந்த அது பன்றி இறைச்சி என்னாச்சுன்னா 3 கிலோ உணவு சாப்பிட்டாவே 1 கிலோ பாடி கிடைச்சிருதான். அதனால் எல்லாருமே பன்றிக்கறி சாப்பிடணுமான்னு சொல்ல வரல. இன்னொன்று என்னென்னா, அந்த ஊரில் என்ன உணவு கிடைக்குதோ, உணவு விளைகிறதோ அந்த பருவத்திற்கு அதை தான் சாப்பிடணும்னு சொல்கிறாங்க. அது சாப்பிடாததுனால தான் பல்வேறு பிரச்சனைகள் வரும். முதல்ல ஊட்டி கொடைக்கானல் போனாக்கா அங்கே என்னாச்சுனாக்கா அந்த கோல் கிராப்ஸ்னு காலிஃப்ளவர், கேபேஜ், நூல்கோல், பீட்ரூட் அந்த மாதிரி வகைரங்கள் வருது. இங்கே என்ன செய்கிறோம், கத்திரிக்காய், தக்காளி, வெண்டி அந்த மாதிரி சில விஷயங்கள் வருது. இது வந்து அந்த பூசணி அந்த மாதிரி சில இதை அங்கே போய் உட்காந்துட்டு இந்த மேட்டர் சாப்பிட்றது, இங்கே அது தரையில் விளையக்கூடிய சமதளத்தில் விளையக்கூடியதை அங்கே சாப்பிட்றது, அங்கே உள்ளது கொண்டு வருவது, கொண்டு வந்து சாப்பிட்றது என்பது டேஸ்ட்டு நாக்க, அதாவது வாயை வந்து 2 வகையில் கட்டுப்படுத்தணுங்கிறாங்க. ஃபிசிக்கலாகவும் கட்டுப்படுத்தணும், கெமிக்கலாகவும் கட்டுப்படுத்தணும். ஃபிசிக்கலாக கட்டுப்படுத்தினா ஐயோ வாயை விட்டுட்டு அங்கங்கே போய் வாயை விடுறது, அஷூரன்ஸ் கொடுக்கறது, திட்டுறது, திமிர்தண்டா பேசுகிறது ஃபிசிக்கல். கெமிக்கலாக அந்த சாப்பிட்றோம் பாருங்கள், அதை வந்து கிடைச்சிடுச்சிங்கன்னா பூந்து விளையாடாமல், கிடைக்கவில்லை என்பதற்காக அந்த டயத்தை பாஸ் ஆகிடும். ஏன்னா 3 வேளை என்பது ஒரு நம்ம பேட்டர்ன் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ மருத்துவர்கள் என்ன சொல்கிறாங்க, இந்த டயபெட்டிக்கெல்லாம் போனால் 4 வேளையாக்க 5 நிறைய சாப்பிடுங்க, ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுங்கிறாங்க. கொஞ்சமாக சாப்பிட்டா தான் செரிக்கிறது. அதை ஃபில் பண்ணாது, கிடைச்ச ஃபில் பண்ணதுனால வயிறு போய் திணறி அப்படியே முக்கி முனி பண்ணது செரிக்காமல் வேஸ்ட்டாக போகலாம். காசு கொடுத்து கருமாயங்கிறாங்கல்ல, அது மாதிரி போகுது. அப்போ அதில் என்ன டைஜஸ்ட் இதில் இன்னொரு பெரிய வேடிக்கை என்னென்னா, ஆப்ரேஷனு, அதாவது அது வந்து நிறைய உணவு பாதையில் பிரச்சனைகள் வருது. ஈரல், நுரையீரலுக்கு வந்து என்ன ஆகிடுதா, சரி சாப்பாடு சமயத்தில் நிறைய சாப்பிட்றதுனால நுரையீரல் கூட டிரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய அந்த தொண்டையில் அது மாதிரி போகக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு. அதனால் சாப்பிட்ற விஷயத்தையும் ஒரு அளவீடு செய்து கொள்ளுங்கள். அளவீடு செய்து கொள்ளுங்கள். நம்மளுக்கு என்ன தேவை, என்ன வரணும். ஏன்னா நோயற்ற வாழ்வு தானே குறைவற்ற செல்வம். நம்ம என்ன செய்கிறோம், பூந்து விளையாடி விட வேண்டியது, அப்புறம் வேலை இருப்பா அப்படி டீயே குடிச்சிட்டு கிடைக்கிறது, காப்பியே குடிச்சிட்டு கிடைக்கிறது, இது மாதிரி செய்கிறது. அப்புறம் தம் அடிச்சே வைத்த ஃபில்லப் பண்ணக்கூடிய மனிதர், அது எங்கே போய் நிற்கிது, தம் அடிச்சு இருப்பா அப்படின்னு சொல்லி தம் அடிச்சா பசி மரத்தை பிடிக்கிறது, அது கொண்டு போய் கேன்சரில் விட்டுருது. இப்போ இது எல்லாவற்றுக்கும் சிகிச்சைக்கு அமெரிக்கா போகணும், லண்டன் போகணும், ஜெர்மன் போகணுன்னா என்னவா, இந்த குடல் தொடர்பான பிரச்சனைகளுக்கு பாருங்கள், ஒரு அதிகபட்சம் 1 ரூபாயிலேருந்து ஆரம்பிக்கலாம் சென்னை. அதாவது இந்தியாவுடைய மருத்துவ தலைநகர் தமிழ்நாடு ஒன்று வச்சுக்கிட்டோம்னா, சென்னையுடைய மருத்துவ தலைநகர் எங்கே போகுது, வடபழனியாக போச்சு. ஆமாம், அங்கே தான் ஒரு கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டல் இருக்குது, சாதா ஹாஸ்பிட்டல் இருக்கும். இப்போ உதாரணமாக இருந்தால் சிம்ஸ் இருக்குது. சிம்ஸ் வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு மருத்துவக் கல்லூரி 2-3 வச்சுருக்கா. இருந்தாலும் வந்து வடபழனியில் தான் அதோடைய கிளைய. அதுபோல் காவேரி ஹாஸ்பிட்டலில் நிறைய பிரான்ச்சஸ் த்ரூ அவுட்டு தமிழ்நாடு ஃபுல்லாக நிறைய பிரான்ச்சஸ் வச்சுருக்காங்க. கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டல் தான், அவங்க நிறைய எல்லா ஸ்பெஷலிஸ்ட்டும் கொண்டு விட்டாங்க. அது மாதிரி சூரிய ஹாஸ்பிட்டல், இது எல்லாத்தையும் விட விஜய் ஹாஸ்பிட்டல்னால் அங்கே ஒரு பெரிய வாகினி ஸ்டுடியோ பேஸ் பண்ணியிருக்கு. அது தமிழ்நாட்டுடைய தலைநகர் சென்னை வந்து மருத்துவ தலைநகராக இருந்தாலும் சென்னையின் மருத்துவ தலைவர் வடபழனியாக இருக்குது. மற்ற இடங்கள்லாம் இப்போ கிரீம்ஸ் ரோடில் இருக்கக்கூடிய அப்போலோவாக இருக்கட்டும், அது குளோபல் ஹாஸ்பிட்டலில் 8 தனித்தனி இருந்தாலும் ஒரே இடத்துல சாய்ஸஸ் ஆர் தேர் இருக்கிறது. அதனால் அதாவது வந்த பிறகு காக்கிறதை விட வருவதற்கு முன்பு பண்ணிட்டோம்னா அது நம்மளுக்கு கண்ட்ரோல், வித்தின் அவர் கண்ட்ரோல், நம்ம பெரிய ஒரு தனியாக கண்ட்ரோல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது தான் சொல்கிறாங்க. அதனால் உங்களுக்கு வந்து எந்த மருத்துவமனை போக ஒரு 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 5 லட்ச ரூபா ஆகுதுன்னு வச்சுங்க. இது அமெரிக்கா போனால் 20 பங்கு 1 கோடி ரூபா ஆகுதான். அது மாதிரி இங்கே ஜெர்மன் வச்சுங்க, ஜெர்மனு, இங்கிலாந்து, ஃப்ரான்ஸ் எல்லாம் போனாக்கா ஒரு 50 லட்ச ரூபா வருதான். இது என்ன வேடிக்கைன்னா, அங்கே போய் ஆப்ரேட் பண்ணுறது யாருன்னா நம்ம ஆட்களை, கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் இருக்க நம்ம ஆட்களை கொண்டு போகிறாங்களாம். போக்குவரத்து 1 லட்ச ரூபா கொடுத்தா போதுங்க, ஒரு நாள் தங்கியிருந்தா 1 லட்சம், 2 லட்ச ரூபா கொடுத்தாச்சுன்னு வச்சுங்க. போகிறப்போ இங்கே உட்காந்து விட்டு நையம் பாடிக்கிட்டு அது கூட போகுது குறைஞ்சி போகுது சொல்ல, நம்ம மருத்துவர்களே அங்கே கை சேர்ந்த கைராசியான கைதேர்ந்த மருத்துவர் நம்மகிட்ட தான் இருக்காங்க. மெட்ராஸ் இப்போ நீட்டுக்கிட்டலாம் வந்தால் கூட அதுக்கு முந்தி உள்ள மிகச்சிறந்த ஸ்பெஷலிஸ்டாக நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தான். ஏன்னா ஃப்ளைட்டு போனாக்க யூஎஸ் போய்ட்டு வந்து அதிகபட்சம் போயிட்டு வர்றதுக்கு ஒரு 1 லட்ச ரூபா, ஒரு 1.5 லட்ச ரூபா, 2 லட்ச ரூபா வரும்போது அதிகபட்சம் எங்கள் ஃப்ளைட்டு. அவங்களுக்கு ஒரு 4 ரூபா கொடுத்தாச்சுன்னு மிச்சது பூரா அவங்க தடவைக்கிறான். இங்கேருந்து கொண்டு போன பேஷண்ட்டு, இங்கேருந்து கொண்டு போன மருத்துவரெலாம் வச்சேன். ஒன்றும் இல்லைங்க, ஒரு கண் ஆப்ரேஷனுக்காக நம்ம கேட்ராக்ட் அப்புறம் முடிச்சு பார்க்குறேன். சென்னை அந்த ஹாஸ்பிட்டல் இருக்குது, இப்போ சென்னை
ஐ ஹாஸ்பிட்டல் இருக்குது பாருங்கள், கண் ஆஸ்பத்திரி, அதோடு இப்போ வந்து இன்ஸ்டியூட் ஆக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட 10-12 டீலக்ஸ் தேட்டர்ஸ் இருக்கான். அந்த இதோடைய ஒரு மிக முக்கிய பொறுப்பில் இருக்கிறவர் பண்ணுறாரு. சார் என்ன நீங்கள் என்ன சார் 11 ஆப்ரேஷன் தேட்டர்ஸ் இருக்குது சார், டீலக்ஸ் சார் வரமாட்டாங்க சார், கொண்டு போய் ப்ரைவேட் இது போனால் தான் வந்தான்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க சார்னு சொல்கிறாங்க. அதனால் அந்தந்த ஊரில் முதல்ல உடம்பு சரியில்லையா உடனே இம்மீடியட்டாக மக்கள் இருக்க ஆரம்ப சுகாதார நிலையம் போகலாம். இல்லையா காசு இருக்குன்னா போங்க, பக்கத்தில் இல்லைன்னா தாலுக்கா மருத்துவமனை, மாவட்ட மருத்துவமனை எல்லாத்தையுமே அந்தந்த ஊர்லேயே வந்து மருத்துவக் கல்லூரி ஒவ்வொரு மாவட்டத்துக்கு வந்தாச்சு. பார்ப்போம், கையில் காசு இருக்குங்க, சீக்கிரம் பண்ணோன்னா வெயிட் பண்ணி தான் ஆகணும். அப்போ தனியாக இருப்போம், அது ஒன்றும் தப்பு இல்லை. வந்து பின் காக்காதீர்கள், வருவதற்கு முன்பு இதெல்லாம் பண்ண ஆல்ரை பட்டா வாழ்த்துக்கள். Ho, ho, ho! Merry Christmas!